சென்னையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டைலில். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கேமராவோட நான் எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு பர்சனலாக புதுசு. திருவான்மையூர்லேருந்து மெரினா போகிறதுனா 6D பஸ்ஸு. நான் கேமராவை திருப்பிடுவேனேன்ட்டு பயந்துகிட்டே உட்காந்துருக்காப்புல நினைக்கிறேன் பக்கத்தில். இவர் ஏன்னா யாருக்குறா ஒன்றும் இல்லை, யாருன்னு கேமரா. ஐயோ, இந்த அளவுக்கு குப்பையோட நான் இது வரைக்கும் நான் பீச்சை பார்த்ததே இல்லை. எல்லாருமே அதே ஷாக்கில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ குப்பை இருக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? பரமக்குடியா? செம்ம தைரியம் இப்போ உனக்கு. கோஸ்டல் கார்டு அந்த குரூப்போட அப்படியே உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவங்க போலீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேமரா ஆன் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியல. வந்தாச்சு. பாறை மீன் தாங்கண்ணா. அண்ணா யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இதைத்தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப கடைசி நாள் வரைக்குமே நான் இருந்தேன். மெரினாக்கு நான் எப்போ வந்தாலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த நாட்களை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் தேசாந்திரி டைரிஸ். சென்னையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டைலில். ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற இடம் மெரினா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போகிறேன் வீட்டை விட்டு. ஆனால் தெரில, இது கிட்டத்தட்ட அன்பிளான்டு ட்ரிப் மாதிரி தான். போகும்போது நம்ம எந்தெந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுறோம், யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, யார் யார் நமக்கு பல்பு கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம போகும்போது தான் தெரியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கேமராவோட நான் எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு பர்சனலாக புதுசு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. போகலாமா? நானும் ஈகராக இருக்கிறேன். என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, போகும்போது பார்ப்போம். ஓகே. திருவான்மையூர் போயிட்டுருக்கோம். திருவான்மையூர்லேருந்து தான் மகாபலிபுரமா இல்லை மெரினாவா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண போகிறோம். மகாபலிபுரத்துக்கு அங்கேருந்து பஸ் இருக்கும்ல, அங்கே போயிட்டு தான் முடிவு பண்ணணும். பழைய வண்டி 20 வருஷம் வண்டிலாம் நல்லா ஓடும். புது வண்டி பிரேக் டவுன். பெரும்பாக்கத்துலேருந்து மேட்டுக்குப்பம் மட்டும் பிரேக் டவுன். இங்கே இறங்கி ஏன்னா அங்கேருந்து தானே பஸ் இருக்கும் நிறையா. கொஞ்ச நேரம் தான் பேசினாப்புல. ஆனால் வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கொஞ்சம் கலாய்களை வச்சு போயிட்டாரு. திருவான்மையூர் டிப்போ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம மெரினாவுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி பஸ் விசாரிச்சுட்டு இங்கேருந்து நம்ம போக வேண்டியதான். திருவான்மையூர்லேருந்து மெரினா போகிறதுனா 6D பஸ்ஸு. இவ்வளோ நேரம் கேட்டு பஸ்ஸை பிடிச்சாச்சு. யாருக்கு பாருங்க, ஆனால் ஒரு ஆளும் இல்லையே, அனாமல் தான் நிற்கிது. என்னன்னு தெரியல, இல்லை போகலாமான்னு. பஸ் ஏறியாச்சு. ஆள் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுக்க போகுது. திருவான்மையூர்லேருந்து தான் ஈசிஆர் ரோடு இந்த கடைசி வரைக்கும் போகும். அது வழியாக தான் பாண்டிச்சேரி போகிறது. எல்லாமே கொஞ்சம் ஈஸி. மகாபலிபுரம் எல்லாமே இதுதான். எங்களுக்குமே நிறைய தடவை என்னென்னா, ஏதாவது வீக்கெண்ட் அப்போ ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா அப்படியே கார் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த ஈசிஆரில் தான் ட்ரை பண்ணுவோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் நம்ம ஊர் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் கேமராவை திருப்பிடுவேனேன்ட்டு பயந்துகிட்டே உட்காந்துருக்காப்புல நினைக்கிறேன் பக்கத்தில். இவர் தாரம் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து ஒரு செம்ம இன்ட்ரோவர்ட் நினைக்கிறேன். கேமராவை திருப்ப போகிறேன்னு சொல்லி ஆள் குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தாப்புல. இவன் எப்படி கவர் பண்ணி பேச வச்சுருவான் போல இருக்குன்னு பக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஓடித்தாப்புல. மெரினா ஒன்றுண்ணா. கேமராவை எடுத்துக்கிட்டே நம்ம பேசும்போது கொஞ்சம் அப்படியே கேமரா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கான்சியஸ் ஆகுறாங்க. விவேகானந்தர் இல்லம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான செம்ம பிளேஸ். நம்ம இறங்க வேண்டிய மெரினா பீச்சு வந்தாச்சு. மெரினா வந்து இறங்கியாச்சு. ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் பீச் பக்கம் போகிறோம். இங்கேருந்து சப்வே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். யாருக்கு அது? என்ன யாருக்குறா? ஒன்றும் இல்லை, யாருன்னு கேமரா. ஆமாண்ணா, தேசாந்திரி டைரிஸ்னு ஒரு சேனல். சும்மா சென்னையை சுற்றி பார்க்குறத எடுக்கலாம் அப்படின்னு. சென்னையை சுற்றி பார்க்கறா, நீ நடந்து போகக்கூடாது. ஆட்டோவில் உட்காந்து சுற்றி பார்த்துன்னு வச்சுக்காது. வியாபாரத்துக்கு அடி போத்தீங்களா? இந்த சைடு ஏதாவது இருந்துன்னா சொல்கிறேன். நீங்கள் சுற்றி பார்க்கணும், ஆட்டோவில் சுற்றி பார்க்கணும், என்ன நடந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறப்பல. இது வந்து சப்வேக்கு கீழே இருக்கிற கடைங்க. சப்வேக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம். உழைப்பாளர் சிலை.
தெரியுதா? மழை தண்ணி தான் செம்ம அதிகமாக இருக்குது. அந்த சைடு போனால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இங்கேயே பீச் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி பீச் வந்து அந்த கடைசியில் இருக்குது. வந்து தண்ணி தவிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இங்கே ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தேன். கடையை எடுத்துக்கிறேன். பகலில் தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது. நைட்டு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் டெய்லியுமே. மீன் வரவில் மட்டும் பீச்சுக்கு வரும்போது நானும் வேம விட்டு வைக்கிறதே இல்லை. எப்போ வந்தாலும் அது ஒரு கை பார்த்துட்டு தான் போகிறது. இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் டயட்டை. ஆனால் மீன் வாசனை தூக்கு. அதுவும் இந்த வறுவல் இருக்குல்ல, அங்கே வரும். ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. மெரினா பீச் வந்து இந்தளவுக்கு நிறைய குப்பையெல்லாம் அப்படியே கரையோரமாக ஒதுங்கியிருக்கு. இது எதனால் என்னாச்சுன்னு தெரியல. மழை ரீசனால் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. இங்கேருந்து அந்த கல் போய் இப்படி திரும்புது இல்லை, ஃபுல்லாகவே. ஐயோ, இந்தளவுக்கு குப்பையோடு நான் இது வரைக்கும் நான் பீச்சை பார்த்ததே இல்லை. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இது மழை ரீசனால் அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. குப்பை முன்னாடிலாம் இது மாதிரி இருந்தது இல்லைல்ல, தெரியல. எப்போவுமே இப்படி தான் இருக்கா? மழையால் தானா? மழை அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஆனால் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்ணு தூரம் வரைக்கும் எப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எப்போயோட தான் பிறண்டு வந்துட்டு இருக்கு. நான் என்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். நீ பாரு, மெரினாக்கு நான் எப்போ வந்தாலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது தான் எனக்கு ஞாபகம் வரும். போன வார ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக வந்தவங்களுக்காகவும் அந்த ஸ்பாட்லேயே வந்ததுனாலையும் நான் இதை பற்றி லைட்டாக மட்டும் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு தலைமையுமே இல்லாமல் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் தான் மண்ணை காப்பாற்றணும்னு இவ்வளோ ஈடுபாட்டாக குடும்பமாக கடைசி நிமிஷம் வரைக்கும் முழு தீவிரத்தோட போராடின மக்களை எனக்கு இப்போ நினைச்சாலும் அவ்வளோ ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த போராட்டத்தப்ப நான் ஒரு 20 மூட்டை குப்பை மட்டுமே எடுத்துருப்பேன். அதாவது வாட்டர் பாக்கெட்டு, பசங்க சாப்பிட்டு போட்ட பார்சல் கவரு, இது மாதிரி எவ்வளோ எடுத்திருப்போம். அது மாதிரி நின்ன இடம் வந்து இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. மற்ற நேரங்களில் இவ்வளோலாம் இருந்ததே கிடையாது. அதாவது அலையில் வந்து அப்படியே குப்பை பிறண்டு வந்துட்டு இருக்கு. உள்ள ஒரு பாப்பா கட்டியிருக்கு பாருங்க, சூப்பராக. பெருங்குடிக்கிட்டே இருக்கும்ல குப்பை கிடங்கு, அதுக்கிட்டே இருக்கும்போது ஒரே அந்த குப்பையோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அங்கேயிருந்து நம்ம இவ்வளோ தூரம் வரோம், மறுபடியும் இந்த மேட்டில் ஃபுல்லாக இதுலேயே நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்ல, அதே மாதிரி இருக்கு. இப்போ குப்பை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஓரளவு எல்லாருமே அதே ஷாக்கில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு எல்லாருமே அதே சொல்லிட்டு இருக்காங்க. வேறு ஒரு ஆள் மட்டும் கூட்டிகிட்டு இருக்கிறாப்புல, நான் கடைக்கார தம்பி நினைக்கிறேன். தம்பி, குப்பை எப்போயிலேருந்து இது மாதிரி புயலில் வந்த குப்பையாது? நம்மளோட கடலுக்கு நம்ம கூவம் வழியாக ஒரு கிஃப்ட் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல, ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம்ல. டெய்லி அந்த குப்பையெல்லாம் போய் கனெக்ட் ஆகி புயல் வந்தோடனே மொத்தமாக கக்கிட்டு கரையில். எப்பா எவ்வளோ இது! ஐயோ, நான் இமேஜினே பண்ணலைங்க. எவ்வளோதுண்ணா அது? 30 ரூபாய்க்கு மட்டும் தாங்க. கரும்பு ஜூஸ் பற்றி குடிச்சிட்டு தான் வந்தேன். எந்த ஊர் உங்களுக்கு? பரமக்குடியா? எப்போலேருந்து நான் கல்ல வைக்கிறீங்க? 10 வருஷமாவா? எப்போ எத்தனை மணி வரைக்கும் வைப்பீங்க? கடலை வாங்குற ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த அண்ணன் ஒரு மாதிரி பேசினாப்புல, சரி வாங்கிப்போம், அதனால என்னாச்சுன்னு சொல்லி வாங்கிட்டேன். பரமக்குடியிலேருந்து வந்து வித்துட்டு இருக்கிறாப்புல. கூட்டமாக இருந்தால் நான் கடலையை விட்டுட்டு சீக்கிரம் போயிடுவேன். நைட் 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் கூட கடலை விற்கிறதுக்கு அப்படின்ட்டு போகிறாரு. என்னம்மா? ஆனால் என்னமோ தெரியல, எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து காக்காலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சென்னையிலலாம் நிறைய காக்கா இருக்குது. அதுலேயும் என்னென்னா பயமே கிடையாது. நம்ம உட்காந்துருக்கோன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோ தைரியமாக பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. நிறையா கூட்டத்தை பார்த்து எல்லாம் பழகிடுச்சு போல இருக்குது. வர மதிக்கவே மாட்டேங்குதுங்க இதுங்கெல்லாம். மனுஷன் தானே, ஓரமாக போய் குந்து அப்படின்ட்டு போயிட்டு இருக்க முடியல இருக்குது. போகிற போக்க பார்த்தேன். பரவாயில்ல, எல்லாம் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுதுப்பட்டுக்கு பயம் இல்லாமல் வர்றதே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீழே வச்சு தான் சாப்பிடுவீங்களா? சரி. செம்ம தைரியம் இப்போ உனக்கு. என்னென்னவோ சுத்தம் பண்ணி சாப்பிட்றோம், அதுங்க டப்புக்குன்னு அப்படியே மண்ணோட எடுத்து சாப்பிடுதுங்க. ஆனால் இருக்கிற ஊறுபட்ட வியாதி நமக்கு தான் வருது. ஆஹா, சார் வராரு. இவருக்கு கடலை பத்தாதே. அதாவது நான் ஒரு இடத்துல வந்து துப்புரவு பணியாளர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போகும்போது அங்கே இருக்கிற நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, கொரோனா காலத்தில் மாஸ்கே நாங்கள் போட்டதில்லை, எல்லா நாளும் நாங்கள் வந்து குப்பல்ற வேலை பார்த்துட்டே தான் இருந்தோம், எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளுக்கு கூட கொரோனா பாதிப்பே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
ரொம்பவும் ஹைஜீனிக்காக இருக்கிற ஆட்களை நான் அதுக்கு பிறகு நான் கவனித்து பார்த்தேன். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைஜீனிக்லாம் பார்க்காதவங்க அவங்களெல்லாம் பார்த்தா ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. இவங்களோட அவங்க பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எங்கே வேணாலும் அடாப்ட் ஆகுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க லைஃப் ஸ்டைலு. சார் என்கிட்ட எதுவும் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். எவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிது பாருங்க. आप कैसे हो? कितना? वीडियो ब्लॉगिंग यूट्यूब वीडियो लाइव वीडियो नहीं है. हाँ नॉर्मल वीडियो. हाँ लाइक मोबाइल. கேமரா வச்சுருக்கும் போது சில நேரத்தில் பப்ளிக்கில் போய் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பீப்புள் வந்து அவங்களே வந்து பேசுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய பேரோட கனெக்ட் ஆக. அது ஒரு விதத்தில் சௌரியமாக. வ்ளாகிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னடா கல்லை தின்னுட்டு கடலை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறது, இது நல்லா இருக்குது. இருக்கிற குப்பை பத்தாதுன்னு அங்கே வேறு ஏதோ மூட்டையாக கொண்டு வந்து பூவை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ வீடியோ ஆன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நடுவில் இங்கே வந்து ரெஸ்கியூ டீம் இருக்கும்ல போலீஸில், கடலோர படையா, கோஸ்டல் கார்டு, அந்த குரூப்போட அப்படியே உட்காந்து பேச ஆரம்பித்தோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க போலீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேமரா ஆன் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியல. ரொம்ப நல்லா போணுச்சு கான்வர்சேஷன் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டேன் அவங்களோட. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். டயட்டில் அது இருக்குது. ஆனால் வறுத்த மீனை மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நாக்கெல்லாம் இழுக்குதே, உதற தடவுது. ஏன் இந்த வறுத்த மீனுக்கு நானும் என் ஒய்ஃபும் அடிக்ட்டு. அதுவும் பீச் சைடு வந்தால் அந்த வறுத்த மீனோட வாசனை எவ்வளோ டயட்னாலும் உடச்சிருது. இப்போ அதுவும் நாங்கள் இங்கே விசாரித்தப்போ ஒரு ஜோசியக்காரன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இங்கே சுந்தரி கடைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாப்புல. சரி அவங்க சொன்னதுனால வறுத்த மீன் இருந்ததுன்னா வறுத்த மீனை மட்டும் சாப்பிட்டு, கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கேயே மழை தண்ணி. வந்தாச்சு, வறுவல் சாப்பிட வந்தாச்சு சுந்தரி கடைக்கு. நான் வறுவல் மீன் வஞ்சரம், நெத்திலி, பாறை இருக்குல்ல பாறை. இது என்ன மீன்? அது பாறை மீன். எவ்வளோ இது? பாறை மீன் சாப்பிட போகிறோம். 120 தான். பாறை மீன் தாங்கண்ணா. பாறை ஒன்று. டோக்கன் சிஸ்டம் வீடியோ, யூடியூப் சேனல். ஆமாம். எதை எடுத்தீங்க? இல்லை இப்போ தான் நான் வர்றேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு எப்படியே இப்போ தான் வரேன். நியூஸ்லாம் போடுறதா? நியூஸ் போடல, ட்ராவல் சேனல். டோக்கன் சிஸ்டத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் யார் என்னன்னு கேட்டுட்ருக்காரு. தேங்க்யூ. இதைத்தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நான் டயட்டாகுது அப்படின்ட்டு எனக்கு. நிறையா யூடியூப் சேனலில் இந்த கடையை பற்றி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு ஜோசியக்காரர் அண்ணன் சொன்னதுனால இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் சொன்னார். டயட்லாம் தூக்கி வரவங்க மட்டும் அப்படியே இருந்துச்சு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹோட்டல் வந்து இப்போ இங்கே தான் திறந்துருக்காங்க, திருவல்லிக்கணியில். இதுமாதிரி மெரினாவில் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்த கடை இப்போ திருவல்லிக்கணியில் ஒரு தனி ஹோட்டலாகவே போட்டாங்க போல இருக்குது. நல்ல க்ரோத்து. ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த சென்னை விலாக் பார்ட் 2ல் நம்ம மீட் பண்ணுவோம். அதில் நம்ம எங்கே போக போகிறோம், அப்புறம் அதில் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணி பயங்கர கலாட்டாவோட இந்த வீடியோ வந்திருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். அதில் உள்ள கிளிப்ஸஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதோட முடிச்சுங்க. குட் பாய். லைட் ஹவுஸில் இந்த டாப்லேருந்து நம்ம எடுப்போம். 5 நிமிஷத்துலேயே கேமரா வெளியில் இருக்குது. கன்ஃபார்ம் மூவ் ஆயிடுச்சா? கங்க்ராச்சுலேஷன். நம்ம ஃப்ரெண்டு எல்சன் வந்து அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து ஜீவானந்தம். ஹலோ. நான் பேசுறியா? வேறு ஏதாவது அருமை பெருமை ஏதாவது சொல்லவா? ஏதாவது இழுத்து பறக்க விடவா வானத்தை?